நாட்டரசன் கோட்டை என்ன சிறப்பு? இப்ப நீ என்ன சொன்னீல, ஒரு பெண்ணின் பெயர் இல்லாமல் செய்த சம்பவத்தினால ஒரு ஸ்தலம் உருவாச்சுன்னு. அந்த நாட்டரசன் கோட்டையில் உள்ள அம்பாளுடைய பெயர் என்ன தெரியுமா? கண்ணாத்தா, கண்ணுடைய நாயகி. சுருக்கமா கண்ணாத்தான்னு பொதுவா பாமர மக்கள், கிராமத்து மக்கள் சொல்றது. இப்ப கண்ணுங்கிறது, இப்ப ஒளிங்கிற ஒரு பேர் கிடையாது, அது வந்து ஒரு செயல் தான். கேட்கிற விஷயத்த ஒளிங்கிறோம். அதுபோல பாக்குறது கண்ணு, கேட்கறது என்ன கேட்கறல, நீ பாக்குறது சொல்லு. ஏதோ எத்தனையோ பெண்ணின் பெயரால் ஒரு பார்வதி, மீனாட்சி, சிவரஞ்சனி அது மாதிரி ஒரு பெயர் வந்ததா கூட பிரச்சனை இல்ல. கண்ணு பாக்குது. ஆனால் அம்பாளுக்கு கண்ணாத்தாள்னு பேரு. ஏன்? ஏன்னா அந்த நாட்டரசன் கோட்டை பகுதியிலே பிரண்ட குளம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த பிரண்ட குளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த ஒரு பால் சம்பந்தப்பட்ட எந்த பொருள் கொண்டு வந்தாலும் தட்டி தட்டி ஒரு இடத்துல கொட்டுது. ஏன் தட்டி தட்டி கொட்டுது? எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து அந்த மன்னரை பார்த்து அவர்கிட்ட போய் விஷயத்தை சொல்லுவோம் காலையில விடுஞ்சோன அப்படின்னு எல்லாரும் ஒன்னா கூடி பேசி முடிவெடுத்து காலையில வர்றாங்க. வர்றதுக்குள்ளேயும் மன்னர் கனவுல போய் அம்மா காட்சி கொடுத்து இந்த மாதிரி காலையில எல்லாரும் உன்னைய பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வர்ற அந்த இடத்துல ஒரு பலாமரத்துக்கு கீழே தோண்டி பாரு, உள்ள நான் இருப்பேன். உள்ள இருக்கக்கூடிய நான் எந்த இடத்துல உட்காரணும்னு உட்காரனோ அந்த இடத்துல எனக்கு ஒரு கோவில் எழுப்புங்க அப்படின்னு மன்னர்கிட்ட சொல்லிட்டு கனவுல இருந்து மறைஞ்சிடறா. மன்னர் விழித்திருந்து பார்த்தார். வர்றவங்களுக்காக இவர் காத்திருந்தார் முன்னாடியே. அப்ப வந்தவங்க விஷயத்தை சொன்னாங்க. அதன் பிறகு அம்மா சொன்ன மாதிரி அந்த இடத்துல போய் தோன்றாங்க. அப்படி தோண்டிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது, ஒருத்தர் அப்படி கரப்பாறை எடுத்து ஓங்கி அடிக்கிறார். அப்படி ஓங்கி அடிக்கும் போது ஏதோ ஒரு கல்லோ என்னமோ அவருடைய கண்ணில் பட்டு ஒரு கண்ணு தெரியாம போச்சு. ரத்தம் கொட்டுது, ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. அப்ப மன்னர் என்ன பண்ணாரு, எல்லா ஆட்களுமே நீங்க முதல்ல வெளியில வாங்க, அதுக்கு மருத்துவம் பார்ப்போம், வேற யாரையாவது சொல்லுவான் அப்படின்னு போது அவர் அதை ஒத்துக்கிற மாட்டார். இல்ல, உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய சிலை இருக்குன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா மன்னா, அதனால அதை நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுல ரத்தம் வர்றதோட மீண்டும் அந்த இடத்தை அப்படி தோண்டி எடுக்கும் போது உள்ளிருந்து ஒரு அம்மனுடைய சிலை எடுத்தாங்க. அப்படி அந்த சிலையை எடுத்து அப்படி மேல வச்சு அந்த சிலையை தன்னுடைய ஒரு கண்ணால பார்த்தாரு பாருங்க. பார்த்த உடனேயே அந்த கண்ணு தெரியாம போச்சுல ஒருத்தருக்கு, அந்த அம்மாவை அப்படி மேல் அமர்த்தி பார்த்து அந்த அம்மா இவரை பார்த்த உடனே இவருக்கு கண்ணு தெரிஞ்சிச்சான். அப்படி எடுத்து அமர்த்திய உடனே அப்படி கண்ணுல காயம் பட்டு ரத்தம் வளைந்து கண்ணு போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கண்ணை தந்த நாயகி. அதனாலதான் அந்த அம்மாவுக்கு எடுத்த உடனேயே பேரு கண்ணுடைய நாயகி, கண்ணாத்தாள் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது. சிவபெருமானுக்கு எத்தனை சிறப்புகள் இந்த மண்ணில் இந்த உலகத்துல ஆலயங்களா இருக்கோ அதே அளவு ஆலயங்கள் அம்பாளுக்கு உண்டு. ஏன் அதை விட அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல விரகண்டான் ஊரணி அப்படின்னு நிறைய இடத்துல அந்த சாமியை வைக்கணும் முயற்சி பண்ணாங்க, முடியல. இறுதியாக நாட்டரசன் கோட்டையில தான் இருப்பேன். அந்த விக்கிரம் நிறுவ